வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி போன வாரம் வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் இது மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 187க்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 190 ரெசிஸ்டன்ஸாக வச்சு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனது மார்க்கெட் படிப்படியாக கொஞ்சமாக ஏறி 190 வரைக்கும் போய் அதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து தொடர் சரிவை கொடுத்து 185 வரைக்கும் வந்து அது பக்கமே க்ளோஸ் ஆகிருக்கு. 86க்கு கீழே க்ளோஸ் ஆனது செல்லர்ஸுக்கெலாம் பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 187 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குற தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து 182 அப்படின்ற அடுத்த இலக்கத்துடன் எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுருந்தோன்னா, இந்த 190 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணி 91 அதே 91 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த 190 192 இந்த இடம் தான். இந்த இடத்த விட்டு ப்ரைஸ் கீழே இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு கவலையும் கிடையாது. மார்க்கெட் தொடர்ந்து உறுதியாக டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இந்த 90 92க்கு மேலே ப்ரைஸ் போக ஆரம்பிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக பையிங் வருது, இல்லை ப்ராஃபிட் புக்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் இந்த லெவல் தான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறது. அதனால தான் இதுக்கு கீழே இது கரெக்டாக இது பக்கத்தில் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கோம். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்போ பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.